அப்படிலாம் கிடையாது. நீங்க கூட்டத்திற்குள் இருந்தும் குடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை கவனிக்க வேண்டியவன் கவனிச்சுக்கிட்டே இருப்பான். உங்களுக்கான மரியாதை உண்டு. எப்படி மணி ஆயிடுச்சு, யாரும் ஃபோன் பண்ண மாட்டாங்க. நிம்மதியா சாமி இன்னும் ஒரு மணி நேரம் ஓடிட்டா இன்னைக்கு முடிஞ்சிடறான். கரெக்டா 8:45 மணிக்கு ஒருத்தன் ஃபோன் பண்ணுவான். மச்சான் எங்கடா இருக்கிற, உடனே வந்துருவான். நான் அது நினைக்கலனா கூட அந்த நிலைமைக்கு என்ன கொண்டு வந்துருவாங்க. எப்படிரா அவர் வந்து ரொம்ப அதிகமா குடிச்சு அவருக்கு அது மாதிரி ஆகுது. நான் அதிகமா குடிக்கல, யாருக்கும் என்னால எந்த பிரச்சனையும் இல்லை. மகரக்கட்டையை உத்து பார்த்தாலே தெரியுது, தினம் 3 புல்லு விடாம ஓடுதுன்னு. விருப்பம் இதுக்கு நீங்க எதிரா நீங்க இருக்கீங்க. 10 நாள் இந்த ஸ்டாண்ட்ல இருந்துட்டு 11வது நாள் கூட நான் மாறுவேன். இதெல்லாம் புயல் காத்துல உட்காந்து எவனா பொறி சாப்பிடுவான், அவங்கிட்ட போய் சொல்றா. நான் இல்லைங்கிற நீங்கிறது நீங்க, உங்க அம்மா அப்பா, உங்க ஒய்ஃப், உங்க குழந்தை, நீங்க தனியா குடித்தாலும் this will affect these people. கொண்டு இருக்கு இல்லையா, நான் தனி மனிதன், நான் கண்ட்ரோலா தான் இருப்பேன். குடிக்க ஆரம்பிக்கிற அத்தனை பேரும் முதல்ல பேசுற வார்த்தை இதுதான். எப்படி சார் இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? எப்படி எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் என்ன மறைச்சு குடிக்கிறது, எல்லாரும் எதிர்க்கும் குடிக்கலாம் அப்படின்னு குடிப்பேன். அதோட அளவு அதிகமாகும், ஆக்ரோஷங்கள் அதிகமாகும். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நான் வந்து அப்போ அவங்களுக்கு தெரிஞ்சதுக்கு பின்னால என்னோட ஆட்டிடியூட் வேணா நீங்க சொல்ற மாதிரி மாறலாம். அதான் நீ என்ன அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கிறா? வாழ்க்கை பூரா நடப்பனமா இருக்கிறாங்க. இதனுடைய கேஸ் ஹிஸ்டரி நம்ம கண்ணு முன்னாடியே இருக்கு. மனதளவுல எல்லாரும் கிரிமினல் தான். என்னடா சொல்ற, என்னால நம்ப முடியலையே. இன்னைக்கு குவார்டர் குடிக்கிறவனுக்கு 2 நாள் கழிச்சு அந்த குவார்டர் 1 மாசம் கழிச்சுனா அவனுக்கு குவார்டர் செல்லுபடி ஆகல, மேல ஒரு சொச்சம் வச்சாதான் எடுக்கிறான். நோட் பண்ணுங்கப்பா பின்றாம்பா அளவு தீர்மானிப்பேன். ஓட்டுக்கு வந்துட்டுனா அது பொது விஷயம் தான். குவார்டர் தொட்ட எல்லாருமே அப்படியே கடைசி வரைக்கும் ஃபுல்லுக்கு போறது கிடையாது. என்ன வக்கா? நான் 22 இயர்ஸ் ஸ்மோக் பண்ணி நிறுத்தினவன். ஸ்மோக்கிங்க ஸ்டாப் பண்ணவன் 22 இயர்ஸ். இது எல்லாராலையும் முடியுமா? ரொம்ப கஷ்டம். வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. இப்படிதான் இருக்கணும்னு நான் சொல்ல வரல. ஆனா இந்த சேஞ்ச் என்ன ஸ்மோக் பண்ணாதன்னு சொன்னது வந்து என்னுடைய உள்ளுணர்வு தவிர சட்டம் கிடையாது. ஆனா இது புதுசா இருக்குண்ணே, புதுசா இருக்கு. நம்ம வந்து ஒரு 3 ஃபுல் வாங்க போறோம்ப்பா அப்படிங்கறாங்க. கூட இருக்கவங்க ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்பா 3 வாங்குற, இன்னொரு ஆஃப் சேர்த்து வாங்கப்பா, அப்புறம் கடை முட்டாங்க. ஓகேங்களா? ஐயோ என்ன நானே போட்டு கொடுத்துட்டேனே. அவன் கஷ்டப்பட்டாங்க, உங்களுக்கு ஏங்க குடிக்க கூடாதுங்கிறது உங்க கொள்கையா இருந்தா யாரோ மனசு கஷ்டப்படுவாங்கன்றதுக்காக குடிப்பீங்க. நான் என்னுடைய அனுபவத்துல, பர்சனல் அனுபவத்துல சொல்றேன். நான் வந்து பீர் பாட்டில பல்லால கடிச்சு ஓபன் பண்ணுவேன். எங்க அப்பா குடிக்கிறாரு, எங்க தாத்தா குடிக்கிறாரு, எங்க அண்ணே குடிக்கிறாங்க. எனக்கு அந்த ஏஜ் வரப்போ எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணும்னு தோணுது. வாய்ப்பு கிடைக்கிறப்ப என்னால என்ன செய்ய தோணுதுன்னா, நம்ம ஏன் இதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்க கூடாது அப்படின்ற மாதிரி தோணுது. வெக்கமா இல்ல? ஒரு 2 பேர் 3 பேர் குடிப்பாங்க. இப்போ எங்க ரூம்ல யாராவது குடிக்கிறாங்க அப்படின்னா 5 பேர் குடிக்கிறவனா இருக்கா, நான் மட்டும் குடிக்காதவனா இருக்கேன். இப்படியே நீ குடிக்காம இருந்து நல்லவனாவே இருந்துருவியோ அப்படிங்கிறது. அப்புறம் நீ நல்ல வேணா, நான் யாரு, நான் கேட்டவனா? எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? நீ கொஞ்சோண்டு குடி, ஒன்றும் தப்பு இல்ல. நீ ஒல்லியா இருக்க, பீர் அடிச்சா உடம்பு ஏறும். கொஞ்சம் ஒயின் சாப்பிட்டா வெள்ளையாகலாம். படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. பல அவலங்களை வந்து நீதிமன்றம் நோக்கி வரும்பொழுது இந்த குடியால வரக்கூடிய வழக்குகள் அதிகப்படியா இருக்கிறது. கிரிமினல் வழக்குகள் எடுத்தாலும் சரி, இல்ல டொமஸ்டிக் வயலன்ஸ் சொல்லக்கூடிய வழக்குகள் எடுத்தாலும் குடி ஒரு பெரிய ஒரு விஷயமா இருக்கு. உண்மை. அடிக்கோட்டு காட்டக்கூடிய ஒரு நிலை அப்படின்னா குடியை வந்து ஒரு அஸ்திவாரமா அமையக்கூடிய ஒரு நிலையை வந்து நிறைய பேர் பார்க்கலாம். நிறைய கேசஸ் இதனால ஃபைல் ஆகுறாங்க. நான் சொல்றேன், இது இல்லைன்னா நிறைய ஸ்ட்ரெஸ் இன்க்ரீஸ் ஆகி இதை விட கேஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இது என்னடா புது பொருளியா இருக்கு? எப்படியா இருந்தாலும் கொடுமைப்படுத்துவாங்க கண்டிப்பா கிடையாதுங்க. ஸ்ட்ரெஸ்ன்னு நீங்க குடிக்கிறதுக்கு போடுற ஒரு சாக்குங்க. கரெக்டா கட்டுட்டா. இப்ப நிர்பயா வழக்குல அவன் குடிபோதையில இல்லாம அவங்க செஞ்ச அஃபென்ஸ் இருந்திருந்தா இவ்வளவு அளவு ஒரு வன்முறை கண்டிப்பா வந்திருக்காது. புரிஞ்சதா? பாத்தீங்கன்னா இன்டர்நெட்டை தான் பேன் பண்ணணும். அவங்க செஞ்சிருக்கிறது எல்லாமே குடிக்காரங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்கள் கிடையாது. அவ்வளவு ஒரு ஒஸ்ட் கண்டிஷன்ல பண்ணிருக்காங்க. அதுக்கு என்னங்கறப்ப ட்ரிங்க்ஸ் இல்லாம 6 வயசு குழந்தையில இருந்து அல்லது வில்லேஜ் பீப்புள்ல இருந்து எல்லாமே இருக்குது நம்மகிட்ட எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே. சோ அதெல்லாம் ரீசன் கிடையாது. என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. நம்ம சேனலுக்கு புதுசா வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.